அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொழுகையில் கான்சன்ட்ரேஷனை எப்படி கொண்டு வரது அதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எடுத்துட்டோம், நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டாச்சு. இப்போ நம்ம யார் முன்னாடி போய் நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வரணும். அதாவது மாலிக்குல் முல்க் முன்னாடி, த கிங் ஆஃப் ஆல் கிங்ஸுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அல் ஃபாத்திஹா சூரால ரிசைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிப்ளை தருவோம். அந்த ரிப்ளை என்னன்னு நான் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தொலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சலாம் கொடுக்குற வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மலக்குமார்கள் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இரண்டு விஷயங்கள், அதாவது மலக்குமார்கள் நம்மளை கண்காணிக்கிறாங்கோ, ஆனால் இன்னும் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோம், அல்லாஹ் கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயும் போகாது. ஆல்சோ சுஜூத போகிற இடத்த முக்கியமாக பாருங்க. உங்கள் கண் தானாக மூடுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் யூ ஷுட் ரிமெம்பர் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட கான்வர்சேஷனில் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ கான்சன்ட்ரேஷனோடு தொழுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருடைய தொழுகையும் அக்செப்ட் பண்ணுவானாக. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.